வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல் செக் சேனல். சில ஜிப்ரானிக்ஸ் திருவிழா ஜிப்ரானிக்ஸ் ப்ராடக்ட் நிறையா பார்த்துட்ருக்கோம். ஜிப்ரானிக்ஸில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வித் கார்ட்லெஸ் ஹேண்ட்செட் ஜப் யூஎஃப்ஓ. பட் இது ப்ராடக்ட் நானே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் இல்லை. மற்ற ப்ராடக்ட் கூட இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், வேறு பிராண்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு தட் இஸ் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன். ஜஸ்ட் இதில் என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம். பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி நானும் உங்களோட சேர்ந்து ரிவ்யூ பார்க்குறேன். ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஃபங்க்ஷன் வித் A2DP ஹேண்ட்ஸ் ஃப்ரீ, சப்போர்ட் TF கார்டு, USB ஃப்ளாஷ் மெமரி, ஆக்சின் அண்ட் டெலிஃபோன் ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக டெலிஃபோன் ஃபங்க்ஷன் சேர்ந்து இருக்கான். எப்படின்ற உள்ளே பிரித்து பார்ப்போம். ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 4.0, ப்ளூடூத் நேம் வந்து ஜப் UFO, ப்ளூடூத் ரேஞ்ச் வந்து அப் டு 10 மீட்டர் வரைக்கும் எடுக்கும். அவுட்புட் பவர் பார்த்தீங்கன்னா 3 watts × 2. ஆக்சுவலாக நம்ம நார்மலாக நிறையா ப்ராடக்ட் பார்ப்போம், எல்லாமே சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. தெர் இஸ் ஃபஸ்ட் டைம் 3 watts ஸ்பீக்கர் × 2 2 கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா DC 3.7 to 4.2 volt. சார்ஜிங் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா DC 5 volt 1000 mAh. ஆக்சுவலாக இதோட சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஒரு DC 5 volt 1 ஆம்பியரில் போகணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து 90 Hz to 18 kHz. இம்பீடன்ஸ் வந்து 4 ohms. மைக்ரோஃபோன் எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் 550 cm, ஒரு 50 cm வரைக்கும் நீங்கள் டிஸ்டன்ஸாக இருந்து பேசிங்கன்னா கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீக்கர் டிரைவ் சைஸ் வந்து 5.4 cm × 2. ஸ்பீக்கர் வந்து 2 இது கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. பில்டின் பேட்டரி கெப்பாசிட்டி ஸ்பீக்கர் வந்து 1200 mAh, ஹேண்ட்செட்டுக்கு வந்து 200 mAh. ஆக்சுவலாக இதில் ரெண்டுலேயுமே பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்செட்டில் ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஸ்பீக்கர்லேயும் ஒரு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மெமரி சைஸ் USB அண்ட் TF கார்டு வந்து 32 GB 32 GB வரைக்கும் இதில் வந்து மெமரி கார்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 190 × 190 × 60 லென்த்து வித் ஹைட்டு. இதோட ஹைட்டு டிஃபரன்ஸ் வெளில பார்ப்போம் எப்போ இருக்குன்றது. மெட்டீரியல் வந்து ABS மெட்டீரியல். நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 605 கிராம். ஆக்சுவலாக ஒரு 1/2 கிலோவோட கூட தான். பேக்கேஜ் கண்டென்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஆனால் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒரு யூனிட்டு, ஆடியோ கேபிள் ஒரு யூனிட், சார்ஜிங் கேபிள் ஒரு யூனிட், யூசர் மேனுவல். ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் தான். ஜஸ்ட் உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன். ப்ராடக்ட்டு தலையில் எடுத்துட்டேன். ஓகே, பிரிச்சாச்சு. பாக்ஸ்க்குள்ளே எதுவும் இல்லை, ஒரே ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. கேபிள்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஸ் பின் ஒன்று இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்குரியதாக என்னன்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டாக உள்ளே கிடக்கு. ப்ராடக்ட்டு தான்ப்பா. கையில் ஒரு ஹேண்ட்செட்டை ப்ரெஸ் பண்ணால் இது லைட்லாம் எரியலை. பார்ப்போம், ஆன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சட்டி மாதிரி ஒரு பெரிய டிவைஸ் கொடுத்துருக்காங்கப்பா. இதில் பார்த்தீங்கன்னா ஜிப்ரானிக்ஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வித் கார்ட்லெஸ் ஹேண்ட்செட் அதான் போட்டிருக்காங்க. www.jibranics.com. இதில் பார்ப்போம். கீழே ஆன் ஆஃப் பட்டனுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணால் ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன், கீழே ஒரு இண்டிகேஷன் இருக்குது. அதுக்கடுத்து இங்கே ஒரு ஆன் பண்ணி பார்ப்போம். இங்கே இண்டிகேஷன் வரல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட கனெக்டர்ஸ் மாதிரி. அதில் வைப்போம், என்ன மாதிரி ஆகுன்ற பார்ப்போம். வச்ச உடனே பார்த்தீங்கன்னா கீழே லைட்டிங் எரியுது. ஜஸ்ட் இப்போ வேணால் இதை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு கால் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட்டு பாட்டெலாம் கேட்க போகிறதில்ல, இது ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுவோம். ப்ளூடூத் என்ன மாதிரி காமிக்குது, இதில் ஒரு ஃபோன் அட்டன் பண்ணி எப்படி பேசுகிறோன்றதை பார்ப்போம். ப்ளூடூத் ஆன் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஜிப்ரானிக்ஸு இயர்ஃபோன் வருது. அவைலபிள் டிவைஸ். ஆக்சுவலாக இதில் வந்து ஜிப்ரானிக்ஸ் இயர்ஃபோன் வந்துடுச்சு. இப்போ செலக்ட் பண்ணுவோம், பேரிங் கொடுக்குறோம். கனெக்டட் பேட்டரி வந்து பேட்டரியோடது இதிலே சொல்லிடுது. பேட்டரி 50% ஆக்டிவ் அப்படின்னு வருது. இப்போ ஜஸ்ட் நம்மளோட கால் பண்ணுவோம். கால் பண்ணுறோம். இப்போ கால் பண்ண கீழே ப்ளூடூத்தில் தான் இருக்குது. இதில் ரிங் கேட்கணும், என்ன மாதிரி கேட்குன்றா பார்ப்போம்.
ஹலோ, வால்யூம் கம்மியாக இருக்குது, வால்யூம் கூட்டுறோம். ஹலோ, கேட்குதாப்பா? இந்த ஒரு நிமிஷம்ப்பா, எனக்கு கேட்க மாட்டேங்குதுப்பா, ஒரே நிமிஷம் லைனில் இருப்பா. ஹலோ, கேக்குதா சார்? கேட்குதுப்பா. இந்த ஒரு டிவைஸை செக் பண்ணுறதுக்காக தான் கால் பண்ணா. ஆமாம் ஆமாம், அப்படியே லைனில் இருங்க, திருப்பி பேசுங்க. திருப்பி ஆக்சுவலாக இப்போ வந்து ஹேண்ட்செட்டில் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வச்சவனே கீழே கேட்குறேன், அப்படி லைனில் இருங்க. ஹலோ, ஹலோ, கட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம இதில் கால் பண்ணி பார்ப்போம். அடுத்து கனெக்டட் ஆகிருக்கு, இப்போது கால் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து நான் அந்த மொபைல் ஃபோன்லேருந்து கால் பண்ணேன், இப்போ இதுலேருந்து கால் பண்ணுறேன். இதுலேருந்து கால் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம மொபைல்லே ஆட்டோமேட்டிக்காக கால் போகுது. இதில் கால் பண்ணால் மொபைல்லேயும் காலிங் போகுது. ஹலோ, ஹலோ, கேட்குதாப்பா? ஓகேப்பா, சும்மா ஜஸ்ட் செக்கிங் தான்ப்பா. ஓகே, ஆக்சுவலாக இதிலே கால் பண்ணிக்கலாம். இதிலே வந்து அட்டன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் நம்ம அதில் டயல் பண்ணால் இதில் பேசுகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இப்போ ஒரு சாங்ஸ் மட்டும் இதில் போட்டு கேட்டுருவோம். இப்போ கனெக்ட் ஆகி தான் இருக்குது. இப்போ நோ காப்பிரைட் மியூசிக்கே போடுறேன், அதனால் கொஞ்சம் லென்த்தாக கேட்கலாம். நோ காப்பிரைட் சவுண்ட்ஸ். இதில் சார்ஜிங் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் அதில் கேட்கல. ஜஸ்ட் திருப்பி சார்ஜ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். இதோட வீடியோ நாளைக்கும் இதோட ஃபுல் வீடியோ தொடரும்.